மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருந்தாலும் ஹெல்த் ரிலேட்டடான பிரச்சனைகள், உறவு ரிலேட்டடான பிரச்சனைகள், வண்டி வாகனம் வீடில் சில சேதாரங்கள், சில செலவு பண்ணக்கூடிய அமைப்புகள், அது மாதிரி விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பேயானால் மற்றபடி பெரிய பிரச்சனை மேஷராசிக்காரர்களுக்கு இல்லை. அடுத்த வரக்கூடிய ஜென்மசனிக்கு வேணுங்கிற உத்வேகமான சில பிளாட்ஃபார்ம், சில அடிப்படையான சில விஷயங்களை செய்யக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் என்ன மாதிரி தசாபுக்தி போய்கொண்டிருக்கிறது, நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் அஸ்வினி நட்சத்திரமா, பரணி நட்சத்திரமா, கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதமா, உங்களுக்கு எது மாதிரி தசாபுக்திகள், தசாநாதன் எப்படி இருக்குது, புக்திநாதன் இப்போ கோச்சாரத்தில் எப்படி இருக்குது, இதையெல்லாம் பார்த்து ஸ்தானபலம், திக்பலம்லாம் வைத்து இப்போ உங்களுக்கு எது மாதிரி வாழ்க்கையில் போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது, உங்களுடைய ஷார்ட் டேர்ம் என்ன, லாங் டேர்ம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் துல்லியமாக கணித்து எதிர்நீச்சல் போடாமல் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன்.